நானிலம் போற்றும் நட்சத்திர குருமகா சன்னிதானம் ஜகத்குரு அவர்களினுடைய பொன்னார் திருவடிகளையும் இந்த நல்ல நேரத்தில் நெஞ்சில் நிறுத்தி வழிபடுகின்றோம். அனைவருக்கும் உலக யோகா தின வாழ்த்துக்களை இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் இனிய நாள் என்பதற்கு ஏற்ப இன்றைய தினம் தர்மபுரம் ஆதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி ஆராய்ச்சி மையம், தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரி, தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டம் இணைந்து சர்வதேச யோகா தினத்தை தருமை ஆதீனம் திருநெறிய தெய்வ தமிழ் மன்றத்தில் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நட்சத்திர குருமணிகள் அவர்கள் ஆட்சிபிடம் ஏறிய பிறகு கடந்த 7 ஆண்டுகளாக இந்த சர்வதேச யோகா தினமானது கல்லூரியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த யோகா தினத்தை முன்னிட்டு யோக கலையில் சிறந்து விளங்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருமூலர் விருது என்ற விருதும் கடந்த 3 ஆண்டுகளாக குருமணி அவர்களினுடைய திருக்கரங்களால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நம்முடைய தர்மபுர ஆதீனத்தில் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய தருமை ஆதீனம் ஆயுஷ் மருத்துவம் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தோடு இணைந்து இந்த சர்வதேச யோகா தினத்தை இங்க கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யோக கலை என்பது இன்றைய தினம் சர்வதேச அளவில் சர்வதேச யோகா தினமாக ஐக்கிய நாட்டு சபையால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பெரும் சிறப்புக்குரியவர் போற்றுதலுக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி ஆவார்கள். அவர்கள் இன்று ஏறத்தாழ 170 நாடுகளில் யோக கலையானது யோகா டே கொண்டாடப்பட்டு வருகிறது. யோக கலை என்பது ஒரு மதத்திற்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அது மனிதர்களினுடைய மனதிற்கு சொந்தமானது என்பதை உலகத்திற்கு எடுத்துச் சென்றவர் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி ஆவார்கள். அதற்கு முன்பு இந்த கலையானது நம்முடைய பாரத தேசத்திலும் தமிழகத்திலும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருந்திருக்கிறது. திருமூலர் அவர்கள் யோக கலையை பற்றி மிக அற்புதமாக தன்னுடைய திருமந்திரத்திலே பதிவு செய்கிறார். அந்த கலை இன்றைய தினம் தொடர்ந்து தருமை ஆதீன கலைக்கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் 1ஆம் ஆண்டு சேரக்கூடிய மாணவர்களுக்கு 10 நாட்கள் யோகா பயிற்சியானது கற்றுத்தரப்படுகிறது. காரணம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். நம்முடைய மனது ஒருநிலைப்பட வேண்டும். எனவேதான் இந்த யோகா கலையை நாங்கள் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இதை கற்றுத்தருகிறோம். மனம் நமக்கு அடங்க கற்றுக்கொண்டால், மனதை செம்மையுற அமைவதற்கு நாம் பழகி கொண்டால், நாம் எல்லா கலைகளையும் எல்லா வெற்றிகளையும் வாழ்க்கையில் பெற முடியும். ஒரே ஒரு வரலாற்று செய்தியை சொல்ல வேண்டுமென்றால், காலம் கருதி அந்த செய்தியை நீட்டித்து சொல்லாமல் சுருக்கமாக சொல்கிறேன். மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே அடக்கி ஆண்டான். அவன் டயோஜனிஸ் என்ற ஒரு தத்துவ ஞானி. அவரிடத்தில் சென்று ஒரு கேள்வியை கேட்கிறான். நான் இந்த உலகத்தையே அடக்கி ஆண்டவன், ஆனா நீங்கள் ஒரு சாதாரண ஆள். உங்களிடத்தில் ஒரு நாய் மட்டும்தான் கூட இருக்கிறது. நீங்கள் ஆனால் முற்றும் துறந்த முனிவர் என்று சொல்கிறீர்கள். நாயை கூட வைத்திருக்கக்கூடிய நீங்கள் எப்படி முற்றும் திறந்த முனிவராக முடியும் என்று கேட்கிறார். உடனே டயோஜனிஸ் சொல்லுகிறார், நான் அது நாய் அல்ல, அது என்னுடைய குருநாதர் என்று சொல்கிறார். என்ன, நாய் உங்களுடைய குருநாதரா? எப்படி என்று கேட்கிறார் மாவீரன் அலெக்சாண்டர். அதற்கு தத்துவ ஞானி டயோஜனிஸ் குறிப்பிடுகிறார், நாம் சாப்பாடு சாப்பிட வேண்டுமென்றால், பிச்சை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஓடை கையிலே வைத்து கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இந்த நாய் பாருங்கள், ஓடு கூட இல்லாமல் அது வாழ்கிறது. அது எனக்கு பாடத்தை கற்றுத்தருகிறது. எனவே எனக்கு அது குரு என்று சொன்னாராம். உங்களிடத்தில் இன்னொரு கேள்வி கேட்க வேண்டும் என்று அலெக்சாண்டர் கேட்டாராம். என்ன கேள்வி என்றவுடன், இந்த உலகத்தில் சாதாரண ஒரு ஆள், உங்கள் காலில் எல்லோரும் விழுகிறார்கள். ஆனால் நான் மாபெரும் அரசன் அலெக்சாண்டர், என் காலில் யாரும் விழுவதில்லையே, ஏன் என்று கேட்டாராம். அதற்கு டயோஜனிஸ் சொன்னாராம், நீங்கள் இந்த உலகத்தில் மண்ணை வென்றீர்கள். நான் இந்த உலகத்தில் என் மனதை வென்றேன். மனதை வென்றவர்களை தான் எல்லோரும் வணங்குவார்களே தவிர மண்ணை வென்றவர்களை வணங்க மாட்டார்கள் என்று சொன்னாராம். அப்படியானால் நாம்
எல்லோராலும் வணங்கப்பட வேண்டும், எல்லா வகையிலும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாம் மனதை வெல்ல வேண்டும். நம் மனதை வெல்லுவதற்கு அற்புதமான ஒரு கலை யோக கலை என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் ஏதோ ஒரு அரசன் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மன்னன் கருங்கல் கோயில் கட்டினான். ஆனால் ஒரு நாயன்மார் பூசலார் நாயனார் அவர் மனதிலே கோயில் கட்டினார். கும்பாபிஷேகத்தன்று இறைவன் எங்கே எழுந்தருளினார் என்று சொன்னால் கோச்சங்கன் மன்னன் கட்டிய கற்கோயிலுக்கு அல்ல, மனதிலே பூசலார் நாயனார் கட்டிய மனக்கோயிலுக்கு எழுந்தருளினார் என்று சொன்னால் மனதிற்கு எவ்வளவு ஆற்றலும் சக்தியும் இருக்கிறது என்பது தெரியும். அந்த சக்தியும் ஆற்றலும் தர்மயாதீன கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நானிலம் போற்றும் நட்சத்திர குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அருளோடு இந்த நிகழ்வானது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் நம் தர்மயாதீனம் ஆயுஷ் மருத்துவம் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தோடு இணைந்து கொண்டாடப்படுகிறது. இதை அற்புதமான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கல்லூரியினுடைய முதல்வர், தேசிய மாணவர் படை அலுவலர், போற்றுதலுக்குரிய லெப்டினன்ட் கர்னல் துரை கார்த்திகேயன், நாட்டு நலப் பணித்திட்டத்தினுடைய திட்ட அலுவலர்கள் அத்தனை பேரையும் நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் நம் கல்லூரியில் கலந்து கொண்டு பயிற்சி அளிப்பதற்கும் மாணவர்களை பழக்கப்படுத்துவதற்கும் தகுந்தவர்களை விருது வாங்குவதற்கு அடையாளம் காட்டுவதற்கும் போற்றுதலுக்குரிய நம்முடைய நண்பர் முத்துக்குமாரசாமி அவர்கள் துணை நின்று வருகிறார்கள். அந்த வகையில் அவர்கள் இந்த அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வரியை தந்திருக்கக்கூடிய 2 பேருக்கு திருமூலரினுடைய விருது வழங்கப்படுகிறது. குருமகா சன்னிதானம் அவர்கள் திருக்கோயில் வழிபாட்டை நிறைவு செய்த பின் திருநெறிய தெய்வ மன்றத்துக்கு எழுந்தருளி அவர்கள் பொற்கரங்களால் 2 பேருக்கு திருமூலர் விருது வழங்க உள்ளார்கள். அப்பொழுது அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், விருந்தினர்கள் அத்தனை பேரையும் தர்ம ஆதீனத்தின் சார்பாகவும் கல்வி நிறுவனங்கள் சார்பாகவும் வருக வருகை என்று வரவேற்று வரவேற்புரையை இந்த தொடக்க உரையை நிறைவு செய்கிறேன். இதை மிக சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்று போற்றுதலுக்குரிய டாக்டர் சிவபாலன் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி ஆயுஷ் மருத்துவமனைக்கு பணியாற்றக்கூடிய அத்தனை மருத்துவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் யோகா தினத்திலே நன்றியை தெரிவித்து, இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்முடைய ஆயுஷ் மருத்துவம் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தை சென்று பார்வையிட வேண்டும். அதனுடைய சிறப்புகளை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எப்படி நம்முடைய உணவுச்சாலை 10 ரூபாய்க்கு நம்முடைய மிகச்சிறந்த வயிற்றுக்கு சோறிடுகின்ற பணியை செய்து வருகிறதோ, அதுபோல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்ற வகையில் குறைந்த கட்டணத்தில் நிறைவான பல்வேறு மருத்துவ சேவைகளை ஆயுஷ் மருத்துவ மையம் வழங்கி வருகிறது. அதை மற்றவர்கள் பயன்படுத்துவதற்கு நீங்கள் அடையாளமாக இருந்து உங்கள் சுட்டுவிரலை சுட்டி காட்டுங்கள். அதுவும் ஒரு வகையில் சிறந்த தொண்டு என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆயுஷ் மெடிக்கல் அண்ட் எஜுகேஷன் சென்டர் I wish us happy International Yoga Day. All participants sit straight, relax in your comfortable position. Please be sit straight. Okay, let's start the program. எல்லாரும் நிமிர்ந்து நேரா உட்கார்ந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கையில சின் முத்ரா அடாப்ட் பண்ணிக்கோங்க. சின்
Spinal twist. Spinal twist. Inhale. Relax your body. Prepare your body for doing asanas. Standing series of asanas. பணியிடலையும் வரக்கூடிய பிரச்சனைகளை வலுப்படுத்தும். சுவாச திறன் மேம்படுத்த உதவுகிறது. சுவாசம், சளி, இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு தாடாசனம் முழுமையாக பயன்பெறும்.
ஒவ்வொரு நிகழ்வுக்கும் முன்னோடியாகவும் சிறப்பாகவும் தர்ம ஆதீனம் விளங்குகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரே ஒரு உதாரணம், காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் தமிழக அரசு சென்ற ஆட்சியில் தொடங்கப்பட்டது. அதற்கு முன்பே எங்களுடைய நட்சத்திர குருமணிகள் ஆட்சி பீடம் ஏறிய பிறகு எங்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நலிவடைந்த 100 ஏழை மாணவர்களுக்கு நாள்தோறும் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து அருள் பாலித்தார்கள். அதுபோல இந்த சர்வதேச யோகா தினமானது மாட்சிமை தாங்கிய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய பெரும் முயற்சியால் ஐக்கிய நாட்டு சபையால் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டாலும் தர்மை ஆதீனத்திற்கும் யோக கலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எங்களுடைய ஆதீனத்தில் 10வது குருமகா சன்னிதானமாக அருளாட்சி செய்த குருமணிகள் அவர்கள் பூஜை மடத்தையும் அதை ஒட்டி 16 ஒடுக்கங்கள் கூடிய நிலையத்தையும் உருவாக்கினார்கள். 16 ஒடுக்கம் என்பது யோக கலையிலே ஒரு அங்கம். அது தர்ம ஆதீனத்திற்கு முழுக்க முழுக்க சொந்தமான ஒன்றாகும். எனவே இந்த கலையையும் தொன்று தொட்டு செய்து வரக்கூடிய தர்ம ஆதீனம் எங்கள் நட்சத்திர குருமணிகள் ஆட்சி பீடம் ஏறிய பிறகு அது புதுப்பிக்கப்பட்டு நாள்தோறும் அங்கே திருவிளக்கு ஏற்றப்பட்டு அங்கே சில நிமிடங்கள் குருமணிகள் அவர்கள் தியானம் செய்து தன்னுடைய பூஜமட வழிபாட்டை நிறைவு செய்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த விழா குருமணிகள் அவர்கள் திருமுன்னிலையில் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வில் யோக கலையில் சிறந்து விளங்கக்கூடிய இருவர்களுக்கு நாங்கள் அடுத்து பார்கவி, வெங்கட்ராமன், தேவிகா பல்லவராயப்பட்டையை சேர்ந்தவர்கள் நம்முடைய குருஞான சம்பந்தர் மிஷன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அவர்களுக்கு திருமூலர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. குருமணிகள் அவர்கள் திருபுவனத்தில் சிறப்பு வழிபாட்டிற்கு எழுந்தருள் இருக்கிறது. எனவே கண்ணை கட்டிக்கொண்டு ஒரே ஒரு யோகா மட்டும் இப்பொழுது குருமணிகள் அவர்கள் திருமுன்னிலையில் செய்து காண்பிப்பார்கள். நமது பெருந்தமிகு யோகாவிலே பிரக்ன யோகா என்று இருக்கிறது. அந்த யோகாவானது 3வது கண்ணை திறக்க முடியும். நம்முடைய ரிஷிகளும் முனிவர்களும் இங்கிருந்தே செவ்வாய் கிரகத்தையும் சூரியனையும் கண்டுபிடித்தது இந்த மாதிரி யோகா தான். அந்த பிரக்ன யோகாவை பயிற்சி பெற்ற இந்த மாணவ செல்வங்களுக்கு தான் நம்முடைய நட்சத்திர குருமணிகள் இந்த திருமூலர் விருதினை வாங்கி இருக்கின்றார்கள். இந்த பெண் இப்பொழுது கண்களை இறுக்கி கட்டியுள்ளது. உங்களிடம் ஏதேனும் படங்களோ ஐடி கார்டோ இருந்தால் நீங்கள் தரலாம். ஐடி கார்டு ஏதாவது ஒரு படம் அதே
ரெட் கலரில் சைடில் பேக்ரவுண்ட் இருக்குது. கீழே எழுத்துக்கள் ஏதாவது தெரியுதா? கீழே என்ன? ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான பிரம்மச்சாரியார் சுவாமிகள் கீழே உள்ள எழுத்துக்கள் கூட படிக்கலாம். படிக்கலாம். அந்த எழுத்துக்கள் கூட படிக்கலாம். சேஃப்ரி ஆஃபீஸர் பிரின்ஸ் பிரின் safetyoffer.com
எங்களுடைய கோரிக்கைக்கு இணங்க உடனடியாக ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய தர்மயாதின கலைக்கல்லூரிய செயலர், முதல்வர் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், எங்களுடைய தர்ம ஆயுஷ் மருத்துவமனையில் ஏறக்குறைய 5 மாதங்களாக பயிற்சி எடுத்துக்கக்கூடிய, யோகா பயிற்சி எடுத்துக்கக்கூடிய நமது மாணவர்கள், ஆயுஷ் மாணவர்கள், பொதுமக்கள், பெற்றோர் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் கலந்து கொண்டு சிறப்பு செய்ததற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 27வது குருமகா சன்னிதானத்தின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குகிறேன். இன்று உலக யோகா தினம் ஜூன் 21 அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. எனது பெயர் டி. அமுதா. குருஞான சம்பந்தர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 18 வருடங்களாக வேலை பார்த்து ஓய்வு பெற்றுள்ளேன். இங்கு நம்மளுடைய 27வது குருமகா சன்னிதானத்தின் அருள் ஆசியுடன் நடைபெறும் ஆயுஷ் யோகா மையத்தில் 5 மாதங்களாக யோகா பயிற்சி பெற்றுள்ளேன். இன்று அனைத்து பயிற்சியாளர்களும் இன்று பங்கேற்கிறோம். அங்கு பணிபுரியும் மருத்துவர்களாக இருக்கட்டும், யோகா ஆசிரியர்களாக இருக்கட்டும், எங்களுடன் ஒத்துழைத்து அன்பாக, பணிவாக அனைத்து யோகா பயிற்சிகளையும் எங்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார்கள். இதனால் எங்களுக்கு பயிற்சி மூலமாக எங்களுக்கு அடைந்துள்ள பயன் என்னவென்றால், மன அழுத்தம் குறைகிறது, உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது, மேலும் அதிகாலையில் எழுந்து வேலைகள் செய்வதற்கு முழுதும் எங்களுக்கு ஆரோக்கியமாக உடல் ஒத்துழைக்கிறது, மனம் தெளிவடைகிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தர்மயாதின ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையம் தர்மபுரத்தில் நடந்துட்டு இருக்க யோகா சென்டர்ல கடந்த 5 மாதங்களாக நான் பயிற்சி பெற்று வருகிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய முழங்கால் வலி, மூட்டு வலி, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுனால நான் ரொம்ப யோசிப்பேன். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன். கொரோனா பழம் நான் பண்ணுறதே விட்டுட்டேன். இப்போ இங்கே ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் டெய்லி போக ஆரம்பிக்கவும், அங்கே கற்றுக் கொடுக்குற ஹரி சார், சுவாதி மேம், ராஜேஸ்வரி, மற்ற ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் சொல்லி கொடுக்கறது எனக்கு நிறைய ஊக்குவிப்பாக இருந்தது. இடையில ஒரு நாள் எல்லாத்தையும் ஃபீட்பேக் கேட்டுட்டு இருந்தாங்க. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி யோகா சொல்கிறேன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கேன்னு சொல்லும்போது எனக்கே ப்ரௌடாக இருந்தது. அதனால் அனைவரும் யோகா டெய்லி உடற்பயிற்சிகள் செஞ்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.